டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. அன்பான நண்பர்களே, கடந்த சில தினங்களாக உங்களை சந்திக்க முடியவில்லை. மாத்தளையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க சென்றிருந்தோம். ஆக ஒரு சில தினங்கள் உங்களை நேரலையில் சந்திக்க முடியவில்லை. இப்போது மீண்டும் தொடர்ச்சியாக எமது பதிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபேஸ்புக் மற்றும் எமது யூடியூப் சேனலினூடாக நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். எத்தனையாவது பிறந்த தினம் என்று தெரியவில்லை. பெண்களிடம் மட்டுமல்ல, ஆண்களிடமும் வயதை கேட்கக்கூடாது. ரணில் விக்ரமசிங்க உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள் கூடி மனோவை வாழ்த்தி இருந்ததாக அறிய கிடைத்தது. என்றென்றும் உற்சாகமாக இருக்கக்கூடிய மனோவுக்கு அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கிவிட்டு மனமாற வாழ்த்திவிட்டு இன்றைய வீடியோவை ஆரம்பிப்போம். 2 மாதங்களுக்கு முன்பு ரணிலும் சஜித்தும் இணைந்து பயணிக்கப் போவது பற்றி நாம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பாட்டு போட்டு கொண்டாடும் அளவுக்கு ஆதரவு கண்மணிகளுக்கு ஒரு மகத்தான விஷயமாக அமையும் என்று நாம் எதிர்வு கூறியிருந்தோம். ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை. அத்தனை சீக்கிரத்தில் அந்த கூட்டணி சாத்தியமாகவில்லை. ரணில் விக்ரமசிங்க சிறை மீண்டு வந்த வள்ளலாய் இருந்த நேரம் அது. அவரது சாகசங்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் ஆலோசனைகளை பருகிக் கொள்ளவும் ஒரு கூட்டம் அவரது வீட்டை நோக்கி படையெடுத்திருந்தது. உலகத்தில் இல்லாத மிக பாரிய நோய்களால் அவர் சூழப்பட்டிருந்ததாக அப்போது தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன அடிக்கடி ஊடகங்களுக்கு செய்தி வழங்கி கொண்டிருந்தார். ஒரு வைத்தியர், அரசு அதிகாரி என்ற பொறுப்பில் இருந்து தாண்டி இறங்கி வந்து கட்சியினுடைய டாக்டர் மாதிரி அறிக்கை விட்டுக் கொண்டிருந்த ருக்ஷான் பெல்லன இன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதையும் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அப்போது ரணில் விக்ரமசிங்கவின் கைதை ஆதரித்த ஒரே ஒரு எதிர்கட்சியாக பெரட்டுகாமி எனப்படும் முன்னிலை சோசலிச கட்சி மட்டுமே இருந்தது. மற்றபடி அனைவரும் குய்யோ முறையோ என்று சொல்லி எதிர்த்து நின்றார்கள். இதையெல்லாம் கண்டு மிரண்டு போய் உத்வேகமுற்ற ரணிலின் ஆஸ்தான நம்பிக்கை நட்சத்திரம் வஜிர அபேவர்தன மீண்டும் ரணில் நாட்டின் தலைவராகுவார் என்று ஊடகங்களை காணும் போதெல்லாம் சொல்ல தொடங்கினார். எப்போது வருவார், எப்படி வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவார் என்ற சினிமா வசனம் போல நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய பொழுதுகளில் 2 அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. ரணில் அடுத்த மாதம் பாராளுமன்றத்துக்கு வரப்போவதாக சொல்கிறார். ஒரு காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்துவிட்டு 10 வருடங்களுக்கு மேல் கோபித்துக் கொண்டு அஞ்சாத வாசம் இருந்துவிட்டு மீண்டும் ரணில் ஆதரவு புராணம் பாடக்கூடிய ஷிரால் லக்திலக ரணில் பாராளுமன்றம் வருவதாக இருந்தால் ரவி கருணாநாயக்க அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபைசர் முஸ்தபா பதவி விலக வேண்டும். ஃபைசர் முஸ்தபா ஐக்கிய தேசிய கட்சி ஆசாமி கிடையாது. அவர் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொண்ட சிலிண்டர் சின்னத்துக்கு மேலதிகமாக கிடைத்த 2 ஆசனங்களில் பாராளுமன்றத்துக்கு வந்த ஒருவர். ஃபைசர் முஸ்தபா விலகுவது சாத்தியமில்லை என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் மற்றைய தேசிய பட்டியல் உறுப்பினரான ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரவி கருணாநாயக்கவை எழுப்பி வீட்டுக்கு அனுப்புவது என்பது இலகுவான காரியம் கிடையாது. சில நாட்களுக்கு முன்பு திடீரென்று பாராளுமன்றத்தில் எழுந்து நின்ற ரவி கருணாநாயக்க மத்திய வங்கியின் 2015ஆம் ஆண்டு நடந்த ஊழலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தான் நிதியமைச்சராக அப்போது இருந்த போதிலும் மத்திய வங்கி தன்னிடமிருந்து அபகரிக்கப்பட்டு ரணில் வசமே இருந்தது என்றும் சொல்லிக் கொண்டு போனதை சிரச டிவி பிரேக்கிங் நியூஸாக சுட சுட வெளியிட்டிருந்தது. ரவி கருணாநாயக்க திடீரென்று பேசியதை சிரச டிவி உடனே வெளியிட்டதெல்லாம் இலகு கணிதத்தில் வராது. இவை இழுந்தபாரமான நிகழ்ச்சிகளும் அல்ல. இதன் பின்னணி சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ரணிலுக்கு பாராளுமன்றம் வருவதற்கு ரவி கருணாநாயக்க தன்னுடைய ஆசனத்தை தியாகம் செய்யும் சாத்தியம் அறவே இல்லை என்பதுதான். அப்படி என்றால் ரணில் என்னதான் செய்வார்? ஷிரால் லக்திலக சொல்வது போல எப்படி பாராளுமன்றம் வரப்போகிறார்? அப்படி ஒன்று நடைபெறுவதாயின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர்தான் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த நிலையில்தான் ரணில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை பதவியிலிருந்து விலகப் போவதாக ஒரு அறிவிப்பு காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது உலகத்தரமான அரசியல் கொள்கைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்சி அல்ல. எந்த காலத்திலும் தலைவராக ரணில் விக்ரமசிங்க மாறி போன பிறகு அவரை துரத்த போராடி களைத்து போன கடைசி தலைமுறை உருவாக்கி கொண்ட கட்சி அது. 30 பக்கத்துக்கு கட்சி ஆப்பை எழுதி வைப்பதெல்லாம் ஐக்கிய மக்கள் சக்தி செய்த வீண் வேலை. இதனால் காகித செலவுகளும் பிரிண்ட்டுக்கும் மின்சார செலவுகளுக்கும் தான் அதிகம் செலவிட வேண்டி ஏற்பட்டது. ஒரே ஒரு துண்டு சீட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைதான்
எமது கொள்கை, ஆனால் ரணில் வேண்டாம் என்று எழுதியிருந்தாலே போதுமானது. இதுதான் உண்மையும் கூட. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹர்ஷடி சில்வா போன்றோர் பேசும் பொருளாதார கொள்கைதான் ரணிலின் கொள்கையும். சஜித் பிரேமதாச இன்று பேனையும் டயரியுமாய் நாடு முழுக்க பயணம் செய்தவாறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டு மக்கள் பாதுகாவலனாய் காட்டிக் கொண்டாலும் கூட அவருக்கும் இதுதான் கொள்கை. ரணில் சஜித்தின் பிளவு என்பது ஒரு ஈகோ யுத்தம். நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சண்டையால் நடந்த சேதாரம் தான் அது. ரணிலுக்கு தேர்தல் ஒன்றில் உருப்படியாக வெல்ல முடியாது என்றும் தோல்விகளினுடைய தந்தை என்றும் அவரை தூற்றியபடிதான் சஜித் பிரேமதாச 2020ஆம் ஆண்டில் ஐக்கிய மக்கள் சக்தியை தொடங்கினார். ஆனால் அவராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ரணில் விக்ரமசிங்க 3 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு மண் கவ்வியிருக்கிறார். சஜித் பிரேமதாச 2 ஜனாதிபதி தேர்தல்களில் தோற்று போயிருக்கிறார். இருவரின் பயோடேட்டாக்களிலும் இருக்கும் உள்ளூராட்சி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை சேர்த்தால் பட்டியல் பிரம்மாண்டமாக நிற்கும். ஆக உன்னையும் வெட்டுவேன் நானும் சாகுவேன் என்றவாறுதான் சஜித்தின் புது கட்சி பிரவேசம் இருந்தது. ஒரு காலத்தில் 6-5 பலத்துடன் இருந்த கட்சி நேற்று பகல் 12 மணி அளவில் ஹபரண வீதியை கடக்கும் வயதான யானை போல குறுகி போய் நிற்கிறது. 35 லட்சத்துக்கும் அதிகமாக இருந்த நிரந்தர வாக்குத்தளமும் தாறுமாறாக சிதை உண்டு போயிருக்கிறது. இந்த வீழ்ச்சிக்கு காரணத்தை சொல்ல போனால் JRல் இருந்து ஆரம்பிக்க வேண்டி வரும். அழுகி விழ இருந்த பலாப்பழம் போலத்தான் ரணில் தலைமையேற்றதும் கட்சி இருந்தது. அந்த அளவுக்கு கட்சியில் நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டி இருந்தது. கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருந்தார்கள். ரணில் ஒருவர் தான் சீனியராக இருந்தார். ஆனால் ரணிலோ இதையும் செய்யவில்லை. அவர் தனக்கு ஏற்றாற் போல ஒரு செயற்குழுவை நியமித்துக் கொண்டார். அது மிக கச்சிதமாக ஒவ்வொரு தவணையிலும் ரணிலை தலைவராக தேர்வு செய்து கொண்டிருந்தது. ரணிலுடன் முரண்பட்டு கொண்டு 1994ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறிக்கொண்டார்கள். ரணில் இழந்த உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். இப்படி காலத்துக்கு காலம் கட்சியில் பெரும் பிளவு வருவதும் ஒரு பெரிய பச்சொன்றை போடுவது போல நாடகமாடி சமாளித்துக் கொள்வதுமாகவே ரணிலினுடைய கபட ராஜதந்திரம் இருந்தது. ஆனால் 2020ஆம் ஆண்டு சஜித் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போய் ஐக்கிய மக்கள் சக்தியை தொடங்கியது சவப்பெட்டி கடித்த கடைசி ஆணி போல ஆகி போனது. இவ்வளவுதான் மிகச் சுருக்கமான முன்கதை சுருக்கம். தன்னுடைய தந்தையை ஜனாதிபதியாக்கிய கட்சியில் தனக்கு எப்போதாவது ஒரு நிரந்தர அந்தஸ்து கிடைக்கும் என்றுதான் சஜித் சதா காலமும் நினைத்திருந்தார். முதலாளித்துவ கட்சி என்று நாமகரணம் சூட்டப்பட்ட உயர் குலாமிரர் மட்டுமே அதி உச்ச நாட்காலியில் உட்கார வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட கட்சியில் மிக ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த தந்தை ரணசிங்க பிரேமதாசவுக்கு வழங்கப்பட்ட கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கண்ட சஜித் தனக்கும் அப்படியெல்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவருக்கு பிரதி தலைவர் என்ற பதவியை தவிர வேறு ஒன்றுமே கிடைக்கவில்லை. மைத்ரி ரணில் ஆட்சியில் வீடமைப்பு அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாச பெரிதாக சாதித்தது ஒன்றுமே இல்லை. ஆனால் தனக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாகவும் தன் தந்தையைப் போலவே தன்னையும் மக்கள் தலைவராக்குவார்கள் என்றும் விடாப்பிடியாக நம்பினார் சஜித். ஆனால் அந்த நம்பிக்கையில் மக்கள் மண்ணள்ளி போட்டார்கள். ஆனால் என்னதான் உருக்குலைந்து போனாலும் என்னதான் தோற்று போனாலும் சஜித்துக்கு இன்று ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை மீது இன்றும் ஒரு கண் இருக்கிறது. வரலாற்று பாரம்பரியமிகு கட்சியில் என்றைக்காவது தலைவராகி மீண்டும் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கிறார் சஜித். ரணில் சஜித் இடையில் இத்தனை நாட்களாய் நடந்த சந்திப்புகளில் என்ன பேசப்பட்டதோ தெரியவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையே ஏற்பட போகிற கூட்டணி உறவுக்கு தன்னால் தான் பிரச்சனை என்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகிச் செல்ல தயாராக இருப்பதாக ரணில் அறிவித்திருக்கிறார். உண்மையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஷஹீத் அப்ரிடி எத்தனையோ தடவை தன் ஓய்வை அறிவித்துவிட்டு மீண்டும் மீண்டும் ஆட வந்தது போல ஒன்றுதான் இது. இதற்கு முன்னர் பல தடவை இளைஞர்களுக்கு வழிவிடப் போவதாக அறிவித்திருக்கிறார் ரணில். 2005ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் தோல்வியின் போதும் இதைத்தான் சொன்னார். அதாவது கட்சியின் எதிர்காலம் இளைஞர்கள் கைகளில் தான் இருப்பதாகவும் இனி அவர்கள்தான் வழிநடத்த வேண்டும் என்றும் சொன்னதை கேட்டு பலர் ரணில் விலகப் போவதாக ஆச்சரியப்பட்டார்கள். அன்றைய ரணிலின் அறிக்கைகளை கேட்ட இளைஞர்கள் எல்லாம் இன்று நடுத்தர வயதை கடந்து விட்டார்கள். தான் 1994ஆம் ஆண்டு OL பரீட்சை எழுதிய போது ரணில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்ததாகவும் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய மகள்
OL எழுதும் போதும் கட்சியின் தலைவராக இருப்பதாகவும் ஒருமுறை சொல்லி இருந்தார் ஹரீன் பெர்னாண்டோ. அன்று ரணிலுடன் முரண்பட்டு கொண்ட ஹரீன் இன்று ரணிலுடன் தான் இருக்கிறார். ஆனால் காலம் இன்னும் 6 ஆண்டுகளை பிடித்து தின்றுவிட்டது. ஓநாய் வந்ததாக ஆட்டு இடையன் ஒருவன் தினமும் பொய் சொல்லி ஓலமிட்டவாறு இருந்ததாகவும், ஒரு நாள் ஓநாய் நிஜமாகவே வந்ததாகவும் ஒரு நாடோடி கதை இருக்கிறது. அதே போல ரணில் இந்த முறையாவது பதவி விலகுவாரா, அல்லது ஒரே சூரியன் ஒரே சந்திரன் போல ஐக்கிய தேசிய கட்சியின் ஏகபோக தலைவராக தொடர்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.